بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எவையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும், அவ்வாறே அந்த ரஹ்மான் எவையெல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறு எம்மை பணித்திருக்கின்றானோ அவற்றை விட்டும் முற்றுமுழுதாக விலகிக் கொள்ளுமாறும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தின் மக்கட்களை பிறப்பித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தினூடாக இன்றைய மனித வாழ்வில இன்றைய காலகட்டத்தில எமது வாழ்க்கையோடு எம்மோடு பின்னி பிணைந்திருக்கக்கூடிய மீடியாக்கள் தொடர்பாக ஒரு முஸ்லிம் மீடியாக்களை எவ்வாறு பார்க்க வேண்டும், எவ்வாறு அதை நோக்க வேண்டும் என்பது தொடர்பாக முஸ்லிம்களும் மீடியாக்களும் என்ற தலைப்பிலே என்னால் தெரிந்த ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் வாழக்கூடிய இந்த காலகட்டம் என்பது எங்களையும் மீடியாக்களையும் பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் கிடையாது. இரண்டரை கலந்த ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் கட்டாயமாக நாங்கள் இது தொடர்பான ஒரு தெளிவை, இது தொடர்பான ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டலை நாங்கள் பெற்றுக்கொண்டால்தான் நிச்சயமாக இந்த மீடியாக்களை நாங்கள் சரியான முறைக்கு பயன்படுத்தி, சரியான விதத்திலே நாங்கள் அதனை பயன்படுத்தி அதற்குரிய சிறந்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட மக்களாக மாற முடியும். மாற்றமாக இது தொடர்பான இஸ்லாமிய வழிகாட்டல்களை, இஸ்லாம் இது தொடர்பான எப்படியான நெறிப்படுத்தல்களை எங்களுக்கு தந்திருக்கின்றது என்ற தொடர்பான அறிவு இல்லாமல் நாங்கள் இவற்றையெல்லாம் கையாள போவோமேயானால் நிச்சயமாக நாங்கள் இவற்றை பிழையாக கையாண்டு, இவற்றை நாங்கள் தவறான முறையில் உபயோகித்து நாங்கள் நாளை மறுமையிலும் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அல்லாஹுடைய வேதனைகளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக வேண்டி வரும். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த மீடியாக்கள் என்று சொல்லும் பொழுது இதற்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்ப்போமேயானால், அதாவது ஒரு மனிதன் ஒரு தகவலையோ அல்லது ஒரு தரவையோ ஒரு இடத்தில சேகரித்து வைப்பதற்கும் அல்லது அதனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய அனைத்தையுமே நாங்கள் இந்த மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த வட்டத்திலே கொண்டு வரலாம். உண்மையிலேயே இதனுடைய ஆரம்பம் என்பது நானும் நீங்களும் இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் இந்த மீடியாக்கள் ஆரம்பித்தது என்பது கிடையாது. இது மிகப்பெரிய பழைய வரலாற்றை கொண்ட ஒன்றாக இருக்கின்றது. மனித ஆரம்பத்தோடு தொடர்புடைய ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லும் பொழுது சூரத்துல் ஹுஜராத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே என்று அழைத்து, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா, நாங்கள் உங்களை ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இரண்டிலிருந்தும் படைத்திருக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு, வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில், உங்களை நாங்கள் கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் நாங்கள் ஆக்கியிருக்கின்றோம். என்ன காரணம் தெரியுமா? லிதஆரஃபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டி.
நீங்கள் ஒருவருக்கு ஒரு அறிமுகமாகிக் கொள்வதற்கு ஒரு ஊடகம் இருக்க வேண்டும். ஏதோ ஒன்றின் மூலமாகத்தான் நாங்கள் அவர்களை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை அறிமுகமாக வேண்டும். அப்ப அறிமுகமாகுவது என்பது ஒருவன் நண்பனாகிக் கொள்வது என்பது, தோழமை கொள்வது, நட்பு கொள்வது என்பது இஸ்லாம் ஒன்றும் வெறுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அது இஸ்லாம் வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதனால் தனியாக வாழ முடியாது. கட்டாயமாக அவன் சமூகத்தோடு, தனது நண்பர்களோடு, கூட்டாளிகளோடு சேர்ந்துதான் வாழ வேண்டும் என்பதனை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கின்றது என்பதனை நாங்கள் இந்த குர்ஆனிய வசனத்திலிருந்து பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த தொடர்பாடல் முறை என்பது நாளடைவில் என்ன செய்கின்றது? படிப்படியாக வளர்ச்சி அடைகின்றது. ஆரம்ப காலத்தில் வெறும் காகிதங்களாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் கூட நாங்கள் பார்க்கின்றோம். இந்த அரபு தீபகற்பத்துக்கு வெளியே இருந்த மன்னர்களை நோக்கி, மன்னர்களுக்கு இஸ்லாமிய தூதை சொல்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய தகவல்களை அனுப்புவதற்காக கடிதங்கள் அனுப்பியதை நாங்கள் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் மீடியாவாகத்தான் எங்களால் பார்க்க முடிகின்றது. இதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் இது நாளடைவிலே வளர்ச்சி அடைந்து இன்றைக்கு நானும் நீங்களும் பார்க்கக்கூடிய இந்த மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு முழு உலகத்தையுமே ஒரு கையிலே வைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய வளர்ச்சி மேலோங்கி இருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த வளர்ச்சி இந்த அளவுக்கு மேலோங்கும் என்பதனை எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே எங்களுக்கு முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். இதுதான் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தீர்க்க தரிசனங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எப்படி சொல்கிறார்கள்? எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எந்த அளவுக்கு என்று சொன்னால், அர்-ரஜுலு யக்திபுல் கதிபத தப்லுகுல் ஆஃபாக். அதாவது ஒரு மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? ஒரு பொய்யை சொல்லுவான். ஒரு பொய் சொல்லப்படும் ஒரு மனிதனால் அந்த பொய் என்ன நடக்கும் சொன்னால், ஒரு சில வினாடிகளில மிக அவசரமாக உலகத்தினுடைய மிக தூர பிரதேசங்கள், மிக தூர கண்டங்களை எல்லாம் அது போய் சேரும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, நாங்கள் இன்றைக்கு இந்த மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன மீடியாக்கள், அதிலும் குறிப்பாக இந்த சமூக வலைத்தளங்கள் என்று சொல்லக்கூடியவற்றை நாங்கள் பயன்படுத்தி இன்றைக்கு எத்தனையோ விதமான தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோமே, இந்த மாதிரியான ஒரு நிலைமை வரும் என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே எங்களுக்கு சொல்லித் தந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படிப்பட்ட இந்த விடயத்தில் நாங்கள் எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இதில மிகவும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அமைப்பில, இஸ்லாம் காட்டக்கூடிய அமைப்பில, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய அமைப்பிலே தான் இந்த மீடியாக்களை நாங்கள் நோக்கி அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த மீடியாக்களை பயன்படுத்த வேண்டுமே அல்லாமல், நாங்கள் நினைத்த மாதிரி, நாங்கள் எங்களது மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டவர்களாக, எங்களது மனோ இச்சை எதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ அந்த வகையில இந்த மீடியாக்களை நாங்கள் கையாள போவோமே ஆனால் நிச்சயமாக மிக வருத்தமான ஒரு சூழ்நிலைக்கு, மிக கஷ்டமான ஒரு நிலைமைக்கு தான் நாங்கள் தள்ளப்படுவோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இன்றைய நவீன காலத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் மிக முக்கியமான மீடியாக்கள் தான், மிக முக்கியமான சாதனங்களாக இந்த சமூக வலைத்தளங்கள் பார்க்கப்படுகின்றது. இந்த சமூக வலைத்தளங்களை பொறுத்தவரையில அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இவற்றை பாவிப்பதில் இன்றைக்கு ஏனைய சமுதாயங்களை விட, ஒப்பீட்டு அளவில் ஏனைய சமுதாயங்களை விட எங்களது முஸ்லிம் சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு முண்டியடித்துக் கொண்டு இதிலே முன்னேறிக் கொண்டிருப்பதனை, அல்லது இதிலே தங்களது கால்களை பதித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படி இதிலே மிக ஆர்வத்தோடு ஈடுபாடாக இருக்கக்கூடிய எங்களது முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில உண்மையிலேயே இஸ்லாம் காட்டக்கூடிய அமைப்பில இந்த சமூக வலைத்தளங்களை நோக்குகிறார்களா என்று கேட்டால் இல்லை என்ற விடைதான் அதிகமானவர்களிடமிருந்து வரும். இல்லை என்ற விடைதான் அதிகமான மக்களிடமிருந்து வரும். ஏனென்றால் அதிகமான சகோதரர்கள் இதனை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய அமைப்பிலே பாவிப்பது கிடையாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய அமைப்பிலே இதனை கையாள்வது கிடையாது. மாற்றமாக தங்களது மனோ இச்சைகளை முற்படுத்தி, அல்லது தங்களது மனோ இச்சை எதனை தூண்டிக் கொண்டிருக்கின்றதோ, எதனை சொல்லிக் கொண்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையில் தான் இவற்றை கையாளக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதிலே மிக முக்கியமாக இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த முகப்புத்தகம் என்று சொல்லக்கூடிய பேஸ்புக் என்று சொல்லக்கூடிய இந்த விடயத்தை பொறுத்தவரையில இதிலே எங்களது முஸ்லிம் சமுதாயம் இன்றைக்கு இதிலே மிக ஆழமாக இதை எந்த அளவுக்கு, அதாவது ஏனைய சமுதாயங்களை விட மிக வேகமாக இதிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படி இணைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நிலைமைகளை நாங்கள் எடுத்து பார்த்தால், இல்லாமன் ரஹிமல்லாஹ், அல்லாஹ் தஆலா அருள் செய்த ஒரு சில பேர்களை தவிர அதிகமான மக்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருக்கின்றது? மிகவும் மோசமான ஒரு நிலைமையை தான் நாங்கள் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த முகப்புத்தகங்களூடாக
அவர்கள் எதையெல்லாம், அதாவது எப்படி இதனை கையாள வேண்டும் என்ற எந்த ஒரு அறிவும் இல்லாமல் இதனை சர்வ சாதாரணமாக, அதாவது ஃபித்னாக்களுக்காகவும் முசீபத்துகளுக்காகவும் தீமையான செயல்களை பகிர்ந்து கொள்வதற்காகவும் இதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இதனுடைய ஆரம்ப கட்டமாக இதற்கு அந்த இந்த பேஸ்புக் என்று சொல்லக்கூடிய இந்த சமூக வலைதளத்தில், அதாவது ஒரு சகோதரர் ஒரு அக்கவுண்டை வைத்திருக்கிறார் சொன்னால், ஒரு கணக்கை வைத்திருக்கிறார் சொன்னால், அதற்கென்று அவர் ஒரு ரூபத்தை, ஒரு படத்தை அவர் போட ப்ரொஃபைல் பிக்சர் சொல்லுவாங்க. அப்ப இந்த பிக்சரை நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தாலே இது என்ன செய்வார்கள், இதை எங்களது இளைஞர்கள், முஸ்லிம் சமுதாயத்தவர்கள், முஸ்லிம் இளைஞர்கள் இதை தெரிவு செய்வதில் ஏதோ எங்கோ போகக்கூடிய, அதாவது சினிமா நடிகர்களையும் அல்லது இன்னொரு வீரர்களையும், கிரிக்கெட் வீரர்களையும் இது போன்றவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தங்களது இந்த ப்ரொஃபைல் பிக்சரை மாற்றிக் கொண்டிருப்பார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த நிலைமையை பொறுத்தவரையில உண்மையிலேயே மிகவும் கவலைக்கிடமான ஒரு நிலைமையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் இது இவர்களை இந்த மாதிரியான, நாங்கள் யாரையெல்லாம் முன்மாதிரியாக கொள்ளக்கூடாதோ அவர்களை முன்மாதிரியாக எடுத்து தங்களுக்குரிய முன்மாதிரிகளாக அவர்களை ஆக்கி இதை வெற்றி கையாளக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதே நேரத்தில் இதுக்கு பேர் போடுகின்ற சந்தர்ப்பத்தில் என்ன செய்கிறார்கள், தந்தையுடைய பெயரை மறந்து விடுகிறார்கள். தந்தையுடைய பெயருக்கு பதிலாக ஏதாவது ஒரு பெயரை போடுறது, ஏதாவது ஒரு பெயரை போடுறது. தன்னுடைய பேருக்கு பின்னால என்னமாவது ஒரு ரொக்குண்டோ அல்லது என்னமாவது ஒரு பேரையோ, ஏதாவது ஒரு பட நடிகனுடைய அல்லது ஃபுட்பால் ஒரு பிளேயருடைய எதையாவது ஒரு பேரை போட்டு அந்த மாதிரி அக்கவுண்ட் வைத்திருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம். இவற்றை தகப்பன்மார்களும் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். பிள்ளைகள் இப்படி அக்கவுண்ட் திறக்கிறாங்க, தகப்பன்மாருக்கும் தெரியும் ஏண்ட பிள்ளை அக்கவுண்ட் தான் தெரியும். ஆனால் யார வாப்பா, எவனையோ வாப்பாவாக ஆக்கி, இவருக்கு எவருக்கோ பிறந்தவர் எவரையோ வாப்பாவாக ஆக்கி இருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் இதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இதுவெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஏனென்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கடுமையாக கண்டிக்கிறார்கள். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் இத்தா இலா கைரி அபீஹி, அதாவது யார் தனது சொந்த தந்தை அல்லாமல் வேறு ஒருவரை தந்தையாக அழைக்கிறார் என்று சொன்னால், தனது சொந்த தந்தையுடைய பெயரை போட்டுக் கொள்ளாமல், தனது சொந்த தந்தையுடைய பெயரை பாவிக்காமல் வேறு ஒருவரை தனது தந்தையாக அழைக்கிறார் என்று சொன்னால் அவர் மீது ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாசி அஜ்மஈன், அல்லாஹ்வுடையதும் அவனது மலக்குமார்களுடையதும் முழு மனித சமுதாயத்துடையதும் அந்த லானத் என்று சொல்லக்கூடிய அந்த சாபம் உண்டாகும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை நாங்கள் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இப்படியான இந்த சமூக வலைத்தளங்களில் இப்படி பெயர்களை வைத்திருக்கக்கூடிய எங்களை சமுதாயத்தவர்களுக்கு இந்த மாதிரியான செய்திகளை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்பிப்பது எங்களுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த பேஸ்புக் நிலைமை இன்றைக்கு எவ்வாறு மோசமாக மாறிவிட்டது என்று சொன்னால், சாதாரணமாக 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைக்கு கூட இது இல்லாட்டி ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலைமை மாதிரி பார்க்கிறாங்க. இது இல்லாட்டி அந்த மாணவன்ல ஏதோ குறைபாடு இருக்கிற மாதிரி பார்க்கிறாங்க. இது இல்லாதவர்கள் எல்லாம் ஏதோ முக்கியமான முகவரியே இல்லாதவர்கள் போன்று பார்க்கப்படக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இது மிக மோசமான ஒரு நிலைமையாகத்தான் நாங்கள் விளங்க வேண்டியிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எந்த அளவுக்கு இதனுடைய நிலைமை மாறிவிட்டது என்று சொன்னால், யாராவது திருமண பந்தங்கள் பேசுறாங்கன்னு சொன்னால், மாப்பிள்ளை பெண் பார்க்கறாங்கன்னு சொன்னால் முதலாவது என்ன கேட்பாங்கன்னு சொன்னால், இதை கேட்கிற அளவுக்கு ஆயிட்டு அவரோட பேஸ்புக் அக்கவுண்ட் என்ன, அதை பார்த்து அங்க செக் பண்ணி இவர் சரியானவரா பிழையானவரா அங்க வச்சு அதுல வச்சு பார்த்து அதுல இருந்து தீர்ப்பளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அதை கேட்கிற அளவுக்கு ஆயிட்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, அவருடைய முகவரி எங்க, அவருடைய வாப்பாட பேர் என்ன, அவருடைய குடும்பம் என்ன, அவருடைய மார்க் அறிவு என்ன, இதையெல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கு இதை வைத்து நோக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நமது சமுதாயம் மாறிவிட்டது என்ற நிலைமையை நானும் நீங்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணம் என்று சொன்னால், நாங்கள் இதனை அதாவது இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல விடயங்களுக்கு மாத்திரம் பயன்படுத்துவதோடு சுருக்கிக் கொள்ளாமல் அந்த எல்லைகளை தாண்டி, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த எல்லைகளை தாண்டி நாங்கள் சென்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இதிலே எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் இந்த பேஸ்புக் என்று சொல்லக்கூடிய இன்னொரு ட்விட்டர் இது போன்ற சமூக வலைத்தளங்களில் எந்த ஒரு தங்குதலையும் இல்லாமல் எமது முஸ்லிம் சமுதாயம் உலவிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சில சகோதரர்கள் சொல்லலாம், இதன் மூலமாக உண்மையிலேயே தாவாவுடைய விஷயம் இருக்கின்றது, மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இதில் இருக்கின்றது,
என்று சொல்லலாம். மறுப்பதற்கில்லை, ஆம் இருக்கின்றது. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய நலவுகளை விட தீமைகள் தான் அதிகமாக இருக்கின்றது என்பதனை நானும் நீங்களும் விலகிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஒரு புறம் இருக்க, அடுத்ததாக இன்றைக்கு எங்களிடம் இருக்கக்கூடிய நவீன மீடியாக்கள் மிக முக்கியமான ஒன்றுதான். எல்லா மீடியாக்களை பற்றி இங்கு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சிலவற்றை மாத்திரம் இங்கே சுருக்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அதில் மிக முக்கியமானதான் இன்றைக்கு எங்களுக்கு கைகளில் இருக்கக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன். இந்த போனின் ஊடாக இன்றைக்கு நாங்கள் எல்லா இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களோடு இதிலே நாங்கள் தொடர்புகளை கொள்கின்றோம். இதிலே மிக முக்கியமாக நாங்கள் வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் என்ன செய்கின்றோம், பயன்படுத்துகின்றோம். இதை பயன்படுத்தக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் கேட்டால், இதிலும் இன்றைக்கு ஒரு வகையான எல்லை மீறிய ஒரு நிலைமையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இதில நல்லவைகள், மார்க்கத்தில் சொல்லப்பட்டவைகள் என்று அதனோடு சுருக்கிக் கொள்ளாமல் அதையெல்லாம் தாண்டி எங்கோ இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள், வாட்ஸ்அப்பில் இன்றைக்கு சாதாரணமா ஒருவர் இன்னொருவருக்கு செய்தியை அனுப்புவது என்ற நிலைமை மாறி ஒவ்வொரு குழுமங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு குழுமம், ஒரு வீட்டுக்கு ஒரு குழுமம், அல்லது ஒரு பாடசாலையிலே படித்தவர்களுக்கு ஒரு குழுமம், அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு குரூப்பாக அமைத்து அந்த குரூப்புகளிலே, அதாவது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லாத, மார்க்கத்திலே இல்லாத ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு விடயங்கள், ஒவ்வொரு காலத்து ஒவ்வொரு சீசனுக்கு. இப்ப ரமதான் வரப்போதா, அப்ப ஒரு செய்தியை போடுறது. என்ன ஒரு செய்தி? அதாவது ஒரு செய்தி, என்ன செய்தின்னு கேட்டால், ரமதான் வரக்கூடிய செய்தியை, ரமதான் வரப்போகின்றது என்ற செய்தியை யார் முதலாவது ஒருவருக்கு அறிவிக்கிறாரோ அவருக்கு நரகம் ஹராமாக்கப்படும் என்ற செய்தியை போட்டா உடனே அடுத்த நிமிஷம் என்ன செய்யறது? அது சரியானதா பிழையானதா, எங்கிருந்து வந்தது, அதுக்கு என்னமாவது ஆதாரங்கள் இருக்குதா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லி இருக்கிறாங்களா, அல்லது எங்களுக்கு தெரியாட்டி ஆலிம்களை அணுகி, மார்க்க அறிஞர்கள் அணுகி கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே, ஒன்றும் கிடையாது, உடனே அனுப்புறது. ஏன்? எப்படியாவது ஷார்ட் கட்ல நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்றதுக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எத்தனை வழிகளை எங்களுக்கு சொன்னாங்க. அந்த வழிகள் எல்லாம் விட்டு போட்டு இந்த மாதிரி ஏதாவது குறுக்கு வழியில சென்று நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு உடனே அந்த செய்தி அனுப்புறது. கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த மாதிரி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இந்த மாதிரி ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்க வாய்ப்பு இருக்கின்றதா என்று பார்த்தால் எங்கேயுமே நாங்கள் ஹதீஸ் கிதாபுகளில் இந்த செய்தியை எங்களால் காண முடியவில்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே இது நான் ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னேன். இது மாத்திரமல்ல, ஒவ்வொரு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு செய்தியை இப்படி எந்த ஒரு, அதாவது மார்க்கத்தை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு மார்க்கத்தை பற்றி கரிசனையும் இல்லாமல் அதனை அப்படியே அனுப்பக்கூடிய, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையை நாங்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இதுல இன்னும் ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், மார்க்கம் சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லி இது ஒரு புறம் இருக்க, மார்க்கம் அதாவது மனிதனுடைய ஆரோக்கியத்தோடு சம்பந்தமான விடயங்கள், மனிதனுடைய அதாவது தேக ஆரோக்கியம் மற்றும் தன் மருத்துவ குறிப்புகள், இது தொடர்பான விஷயங்கள் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த மாதிரி ஏதாவது செய்தி வரும் பொழுது அது உண்மையிலேயே இது ஒரு மருத்துவம் சார்ந்த ஒருவரால் அல்லது அந்த துறை சார்ந்த ஒருவரால் இது நிரூபிக்கப்பட்ட ஒன்றா இல்லையா என்பதை பார்க்காமல் அதனை எப்படி அனுப்புறது, எப்படி எடையை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யுங்க, தொப்பையை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யுங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று அனுப்பினா இதை யாராவது பார்த்துட்டு என்ன செய்யறது, வீட்டுல போயிட்டு பொண்டாட்டியோட சண்டை பிடிக்கிறது, கிச்சன்ல போயிட்டு பொண்டாட்டிட்ட போயிட்டு சண்டை பிடிக்கிறது, அதை செஞ்சா இதை செஞ்சா, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அந்த ஜூஸ் கரைக்கணும் இந்த ஜூஸ் கரைக்கணும், அதெல்லாம் குடிச்சாதான் இப்படி நம்மள தொப்பை குறையுமா உடம்பு குறைக்கலாமா சொல்றது. அவ யாருங்க அவங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, பேஸ்புக்ல வந்துச்சு, வாட்ஸ்அப்ல வந்துச்சு. அவர் பேஸ்புக் என்ன டாக்டர் அவனுக்கு, அல்லது வாட்ஸ்அப் என்ன உங்களுக்கு ஏதோ அதுல நிபுணர்கள் சொன்ன கதையாது இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி எந்த ஒரு அதாவது அடிப்படையும் இல்லாத விஷயங்களை தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்வதற்கு அல்லது அதனை செய்வதிலே முண்டி எடுத்துக் கொள்வதற்கு எந்த ஒரு அதாவது சிந்தனையும் இல்லாமல் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பது மிகவும் கவலைக்கிடமான நிலைமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்றது என்பதுதான் இன்னும் கவலையான செய்தி. கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லிம் அல்லாதவர்கள் வேண்டும் என்றால் இந்த மாதிரியான தகவல்களை பரப்பிக் கொண்டு செல்லலாம். ஆனால் எங்களை பொறுத்தவரையில எங்களுக்கு ஒரு மார்க்கம் இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு வழிகாட்டல் இருக்கின்றது, எங்களுக்கு ஒரு நேர்வழி இருக்கின்றது, எங்களுக்கு அல் குர்ஆன் இருக்கின்றது, எங்களுக்கு அஸ்-சுன்னா இருக்கின்றது. இவற்றை தாண்டி எங்களுக்கு ஒரு நாளும் செல்ல முடியாது என்ற விடயத்தை நாங்கள் எங்களது மனதிலே ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த சமூக வலைத்தளங்களிலே இந்த நவீன மீடியாக்களில் நவீனமாக வந்த வகைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் இன்றைக்கு இந்த கூகுள் நிறுவனத்தினால், அதாவது பாதையோரங்களை எல்லாம் போட்டோ பிடித்து பாதையோரங்களில் நடப்பதை எல்லாம் நேரடியாக பார்ப்பதற்கான அந்த வசதியை செய்து கொடுத்து விட்டார்கள். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அதாவது வீடுகளில் கொள்ளைப்புறங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே சந்திக்கு கொண்டு வரக்கூடிய அளவுக்கு இந்த நிலைமை மாறிக்கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இதுவெல்லாம் உண்மையிலேயே அதாவது நவீன மீடியாக்கள் என்று வர நவீன இந்த சாதனங்களை எல்லாம் நாங்கள் கையாள தெரியாமல் கையாளும் பொழுது நாங்கள் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய மானத்தின் மீது கை வைத்து விட்டோம், அல்லது ஒரு மனிதன் மீது இட்டு கட்டி விட்டோம், ஒரு மனிதன் மீது அடஞ்சேறி விட்டோம் என்ற அந்த மிகப்பெரிய பாவங்களை செய்தவர்களாக நாங்கள் கருதப்பட்டு விடுவோம். அப்படி பாவங்கள் செய்தவர்களாக நாங்கள் பதியப்பட்டு அதற்கு தண்டனைக்குரியவர்களாக நாங்கள் ஆக வேண்டி வரும். எனவே கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த மாதிரியான நவீன ஊடகங்களை நாங்கள் பயன்படுத்தும் பொழுது மிகவுமே கரிசனையோடு எனது மார்க்கம், எனது நான் பின்பற்றக்கூடிய மார்க்கம் சொல்லிருக்கக்கூடிய அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து நான் இவற்றை பார்க்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நாங்கள் இவற்றை பார்ப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, நாங்கள் நினைக்கின்றோம், அதாவது நாங்கள் இப்பொழுது இந்த பயன்படுத்தக்கூடிய நவீன ஊடகங்கள் எல்லாம் அதாவது டைம் பாசிங்க்கு ஒரு சிறந்த ஒரு ஊடகமாக இருக்கின்றது. டைமை பாஸ் பண்றதுக்கு இன்றைக்கு மக்களுக்கு நோம்பு பிடிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை, நோம்பு பிடிக்கிறது ஒன்னும் கஷ்டம் இல்லை, அதான் லேசி மாதிரி ஆயிட்டு. ஏண்டா நோம்பு பிடிக்காம இருந்தா டைமுக்கு போயிட்டு சாப்பிடணும், குடிக்கணும், ஏன்னா அதை விட்டுட்டு போகணும், அந்த பேஸ்புக்கை விட்டுட்டு அல்லது இன்னொரு சமூக வலைதளங்களை விட்டுட்டு போயிட்டு அதெல்லாம் சரி, அதுக்கு கூட டைம் இல்ல, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போறது கூட சில மக்களுக்கு டைம் இல்ல. ஏனால் அந்த அளவுக்கு அதிலே மூழ்கடிக்கப்பட்டு இருக்கிறார்கள், மூழ்கி போயிருக்கிறார்கள். ரமதானுடைய காலத்தில் கூட ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் அதிலே இருந்து கொண்டு அந்த சமூக வலைதளங்களிலே வீணான தகவல்களை, ஏதாவது சமூகத்துக்கு பிரயோசனமான மார்க்கத்தை சொல்லக்கூடிய, மார்க்கத்தை மற்ற மனிதனுக்கு எட்டி வைக்கக்கூடிய நல்ல விஷயங்களிலே அவற்றை பயன்படுத்தினால் பரவாயில்லை, ஆனால் எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாமல் அவற்றை பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரம் என்பது நாங்கள் ஃப்ரீயாக இருக்கின்றோம் என்பதற்காக வேண்டி அந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களிலே, அந்த மாதிரியான மீடியாக்களிலே நாங்கள் எங்களது நேரங்களை வீணாக கழிக்கின்றோம் என்று சொன்னால் இதற்கும் நாளை மறுமையிலே கேள்வி இருக்கின்றது. இதற்கு பதில் சொல்லாமல் எங்களது கால்கள், எங்களது கால் பாதங்கள் அசைக்கப்பட மாட்டாது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொல்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய அதாவது வயது, அவனுடைய அந்த ஆயுட்காலம், அவற்றை எப்படி அவன் பயன்படுத்தினான் என்பது நாளை மறுமையிலே கேட்கப்படும். அவன் எப்படி அதனை பயன்படுத்தினான் என்பது கேட்கப்படும். அவனுடைய இளமை பருவம், அவற்றை எப்படி, அந்த இளமை பருவத்தை எப்படி பயன்படுத்தினான் என்பது கேட்கப்படும். அதே நேரத்தில் அவனுடைய அறிவு, அதை எப்படி பெற்றுக்கொண்டான் என்பது சம்பந்தமாக கேட்கப்படும். அவன் சம்பாதித்த செல்வம், இது தொடர்பாகவும் நாளை மறுமையிலே அதை எப்படி அவன் சம்பாதித்துக் கொண்டான், என்ன வழியிலே செலவழித்தான் என்பதெல்லாம் நாளை மறுமையிலே கேட்கப்படும். இவை கேட்கப்படாமல், இதற்கெல்லாம் பதில் சொல்லப்படாமல் நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய கால் பாதங்கள் அசைக்கப்பட முடியாது என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, நாங்கள் இவற்றை வெறுமனே டைம் பாசிங்காக வேண்டி, வெறுமனே ஓய்வு நேரங்களை கழிப்பதற்காக வேண்டி இவற்றை நாங்கள் ஆக்கிக் கொள்ளாமல் இவற்றை நல்ல விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நவீன மீடியாக்கள் வந்த காரணத்தினால் மனித சமுதாயத்திலே, குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்திலே எந்த அளவுக்கு நடத்தை மாற்றங்கள் உருவாகி இருக்கின்றன என்பதை பாருங்கள். எந்த அளவுக்கு கலாச்சார சீரழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை பாருங்கள். குறிப்பாக தனி மனிதனுடைய நடத்தை மாற்றங்கள் என்று வரும்பொழுது ஒரு மனிதன் மனோ இச்சைக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய நிலைமை இந்த சமூக வலைத்தளங்களால் ஏற்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். மற்ற மனிதர்களுடைய, அதாவது மார்க்க அறிஞர்களுடைய உபன்யாசங்களுக்கு அல்லது மார்க்க சொற்பொழிவுகளுக்கு, பயான் நிகழ்ச்சிகளுக்கு காது தாழ்த்துவதெல்லாம் விட்டுவிட்டு ஒரு மனிதன் தனது மனோ இச்சைக்கு முழுமையாக கட்டுப்படக்கூடிய நிலைமையை இந்த சமூக வலைத்தளங்களூடாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த சமூக வலைத்தளங்களூடாக சமூக பணி என்று சொல்லக்கூடிய விடயத்திலே ஆர்வம் இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தனி மனிதர்கள் சமூக பணி என்று சொல்லக்கூடியதை ஒரு புறம் வைத்துவிட்டு தாங்களும் தங்களது வாழ்க்கையும் தங்களது நேரமும் என்று அந்த மாதிரியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் மிக முக்கியமாக பிற மக்களுக்கு உதவி செய்தல் என்று சொல்லக்கூடிய அம்சமும் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களூடாக இல்லாமல் போயிருப்பதை பார்க்கின்றோம். ஒரு மனிதன் பாதையிலே விழுந்து கிடக்கின்றான் என்று சொன்னால், ஒரு மனிதன் பாதையிலே ஆக்சிடென்ட் பட்டு கிடக்கின்றான் என்று சொன்னால் அவனை தூக்கி விடுவதற்கு, அவனை அண்மையில் இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் சேர்ப்பிப்பதற்கு முயற்சி எடுக்காமல் எப்படி என்னென்ன போஸ்ல அவனை போட்டோ எடுத்து
அத Facebookல இன்னொரு சமூக வலைத்தளங்களை பதிவு செய்து அதுக்கு எத்தனை லைக் வருது, அதை எத்தனை பேர் வந்து விரும்புறாங்க என்பதை பார்க்கிறதுக்கு தான் விரும்புறானே அல்லாமல் அந்த நேரங்களிலே ஒரு மனிதன் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை மாட்டிக்கொண்டிருக்கும் பொழுது உதவி செய்யக்கூடிய தன்மையை கூட இந்த சமூக வலைத்தளங்களால் மனிதனுடைய உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் மனிதன் தனது மனோ இச்சைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவற்றை பயன்படுத்தியதான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. அதாவது ஒரு மனிதன் இறைவனுடைய அந்த சன்னிதானத்தை, இறைவனை அஞ்சி, இறைவனுடைய சன்னிதானத்தை நாளை இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை எல்லாம் அஞ்சி, அதே நேரத்தில் அவன் தன்னுடைய அந்த மனோ இச்சையை விட்டும் தூரமாகி மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல் இருப்பானே என்று சொன்னால் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அப்படிப்பட்டவனுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். அப்படிப்பட்டவனுடைய தங்குமிடம் தான் சொர்க்கமாக இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்படாதவர்களாக, மனோ இச்சையை விட்டும் தூரமானவர்களாக நாங்கள் இருந்தால்தான், அல்லாஹ்வை பயந்தவர்களாகவும் மனோ இச்சையை விட்டு தூரமாக இருந்தால்தான் எங்களுக்கு இது கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய குடும்பம் சீரழிவுக்கும் இது காரணமாக இருக்கின்றது. குடும்பம் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமாக நாங்கள் பெற்று வளர்க்கக்கூடிய பிள்ளைகள், நாங்கள் யாருக்காக வேண்டி கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமோ, எங்களது வாழ்க்கையை யாருக்காக வேண்டி தியாகம் செய்து கொண்டிருக்கின்றோமோ, அந்த பிள்ளைகள் கெட்டு போவதற்கு இது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது. அவர்களுக்கு இன்றைக்கு அதாவது எங்களுக்கு அறிவில்லாத விஷயங்களை எல்லாம் அவர்களது கையிலே வாங்கி கொடுத்து அவர்கள் இன்றைக்கு கெட்டு போவதற்கு நாங்கள் காரணமாக இருக்கின்றோம், பெற்றோர்களாகிய நாங்கள் காரணமாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கின்றானே, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றானே. நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடிய வழிகளை எங்களது குடும்பத்துக்கு, எங்களது மனைவிமாருக்கு, எங்களது பிள்ளைகளுக்கு லேசாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் இன்றைய இந்த நவீன மீடியாக்களூடாக நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் சமூகம் சார்ந்த பிரச்சனை என்று சொல்லும் பொழுது சமூகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய என்னென்ன மோசமான காரியங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அனைத்துமே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய நாங்கள் பார்க்கின்றோம். மது, மாது, கற்பழிப்பு என்று சொல்லி, இன்னொரு சிறுவர் பாலியல் என்று சொல்லியும், இன்னொரு மிக மோசமான செயல்கள் எல்லாம் இன்றைக்கு சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாக நடக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் எதனை ஜாஹிலியத் என்று நாங்கள் பயந்திருந்தோமோ, எதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியத் என்று சொல்லி தந்தார்களோ, அதுவெல்லாம் இன்றைக்கு நவீன ஜாஹிலியத் என்ற பெயரிலே சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்கின்றது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த நவீன மீடியாக்கள் இன்றைக்கு தங்கு தடையில்லாமல் எமது சமுதாயத்துக்குள்ளே ஊடுருவியதான் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, சாதாரண ஒரு மிகப்பெரிய ஒரு 50-60 வயசு, அதாவது முதியவரால் சாதாரண 5-10 வயசு பிள்ளைகள் பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இது எப்படி உருவானது என்று கேட்டால், அவர்கள் இதன்பால் ஈர்க்கப்படுகிறார்கள், இந்த மீடியாக்களின்பால் இந்த மாதிரியான மோசமான செயல்களுக்கு வழிகாட்டப்படுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், ஒரு பெண் பிள்ளையை அப்படியே குழி தோண்டி புதைக்கிறார்கள். ஒரு சிசுவை, பிறந்த ஒரு பிள்ளையை குழி தோண்டி புதைத்த ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அந்நிய சமுதாயத்தில் நடந்த, பெரும்பான்மை சமுதாயத்தில் நடந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் கூட இந்த மாதிரியான செய்திகளை, இந்த மாதிரியான செயல்களை எந்த ஒரு ஈவிரக்கமும் இல்லாமல் பெற்ற தாய் தகப்பர்களால் செய்ய முடியும் என்று சொன்னால், செய்வதற்கு முனைகிறார்கள் என்று சொன்னால், இவர்களை முனைய வைத்தது எது, இவர்களை தூண்டியது எது? கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நவீன மீடியாக்கள் தான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனவே கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஏகப்பட்ட போதைப் பொருள் பாவனை, இன்னொரு மோசமான செயல்கள் எல்லாம் இன்றைக்கு மனித சமுதாயத்திலே தலைவிரித்து ஆடுகின்றது என்று சொன்னால், அதற்கு இந்த நவீன மீடியாக்கள் மிக அழகாக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த அனுசரணையின் பிரகாரம் தான் இன்றைக்கு இந்த அனைத்து விதமான பஞ்சமா பாதகங்களும் எமது சமுதாயத்திலே சர்வ சாதாரணமாக செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நிலைமையிலிருந்து எமது சமுதாயத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் சொன்னால், நிச்சயமாக இது தொடர்பான சிறந்த அறிவுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு, இது தொடர்பான சிறந்த வழிகாட்டுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இவற்றை சிறந்த முறையில் கையாள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி கையாளும் பொழுதுதான் ஈருலகிலும் வெற்றி பெற்ற மக்களாக மாறுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நன்மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله وبعد. கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே,
இந்த சமூக வலைத்தளங்கள் அல்லது நவீன மீடியாக்கள் வந்ததற்கு பின்னால் எமது சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இவ்வாறான அவலங்களை நாங்கள் மிக கண்கூடாக பார்த்தும் கூட அவற்றை கண்டும் காணாதும் போகக்கூடிய ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் மனிதனுக்கு இன்றைக்கு வெட்கம் என்று சொல்லக்கூடிய அம்சம் எடுபட்டு போயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனைத்தான் எங்களுக்கு சொன்னார்கள், ஒரு மனிதன் வெட்கப்படவில்லை என்று சொன்னால் அவன் நினைத்ததை எல்லாம் செய்து கொள்ளட்டும், அவன் நினைத்ததை எல்லாம் செய்யலாம், அந்த அளவுக்கு அவன் போயிடுவான் என்பதை சொன்னார்கள். எனவேதான் இன்றைக்கு அதாவது எங்களுக்கு முன்னாலே பெற்றவர்களுக்கு முன்னாலே பிள்ளைகள் அவற்றை மோசமாக பயன்படுத்துகிறார்கள் சொன்னால் அதனை கண்டுகொள்ளாத பெற்றோர்களை பார்க்கின்றோம். சிறிய சகோதரர்கள் பெரிய சகோதரர்களுக்கு முன்னால் அந்த நவீன மீடியாக்களை மோசமாக பயன்படுத்துகிறான் சொன்னால் அவற்றை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். என்ன காரணம்? அவனை கண்டிச்சு நான் என்ன செய்ய, நானும் அதுல தானே இருக்கிறேன், அவன்கிட்ட போய் அதை சொல்லி நான் என்ன செய்ய, அவன்கிட்ட போய் சொன்னா அவன் என்ன பத்தி சொல்ல ஆரம்பிச்சிருவான் என்று சொல்லி இப்படி மனிதர்களுக்கு வெக்கம் இல்லா போய் கணவன் மனைவி எச்சரிக்கிறது இல்ல, மனைவி கணவன் எச்சரிக்கிறது இல்ல, பெற்றோர்கள் பிள்ளைகளை எச்சரிக்கிறது இல்லை என்று சொல்லி இப்படி எல்லோருமே சர்வ சாதாரணமாக இந்த மீடியாக்கள் உலாவி இதிலே இருக்கக்கூடிய நல்லவைகளை எடுத்துக்கொள்வது என்ற அந்த விடயத்தை கொஞ்சம் தள்ளி வைத்துவிட்டு அதிகமாக மோசமானவைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அதனால் தான் எமது மனித சமுதாயத்தில் இவ்வாறான பல மோசமான செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அந்த வகையில நாங்கள் ஆன்மீக ரீதியாக பல்வேறு வகையான இந்த நவீன மீடியாக்களூடாக பல்வேறு பாதகங்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதில் மிக முக்கியமானதுதான் இஹ்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அம்சம் இந்த நவீன மீடியாக்களூடாக உயர்த்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமலை, அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை முழு மனித சமுதாயத்தையும் காட்டுவதற்காக அதனை போட்டோ எடுத்து அல்லது அவன் செய்யக்கூடிய நான் மக்காவுக்கு போய் கொண்டிருக்கின்றேன், நான் தவாஃப் செய்து கொண்டிருக்கின்றேன், நான் சயி செய்து கொண்டிருக்கின்றேன், நான் அரஃபாவிலே தரித்திருக்கின்றேன் என்றெல்லாம் இப்படி முழு மனித சமுதாயத்துக்கும் காட்டி அவற்றை அதாவது இந்த பிரபலியப்படுத்தி அந்த இஹ்லாஸை இல்லாமல் ஆகிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தூய எண்ணம் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமலை முழு மனித சமுதாயத்துக்கும் போட்டு காட்டக்கூடிய விளம்பரப்படுத்தக்கூடிய நிலைமையை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஜும்மாவுக்கு வந்த சகோதரர்கள் எத்தனை பேர் வந்து ஜும்மா முபாரக் அனுப்பிட்டு வந்திருப்பார்கள். ஜும்மா முபாரக், நான் இன்றைக்கு ஜும்மாக்கு போறேன், அல்ல ஜுபைல் மாநாட்டுக்கு நான் போறேன், அல்லாஹ் முஸ்தான் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஜுபைல் மாநாட்டுக்கு போறேன் சொல்லிட்டு வந்தவர்கள் இங்கு வந்து உண்மையிலேயே பிரயோசனம் அடைந்தார்களா இல்லையா என்பது வேறு விஷயம். உண்மையிலேயே இவர்கள் வந்த இந்த பயணத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தானா இல்லையா என்பது இவர்களுக்கு தெரியாது. ஆனால் சமுதாயத்துக்கு பிரபலப்படுத்தி விட்டு வந்து விட்டார்கள், அவருடைய இளைஞர் அவர்களுடைய நண்பர் வட்டத்துக்கு பிரபலப்படுத்தி விட்டு வந்து விட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த மாதிரியான செயல்களை செய்வதற்கு முன்னால் இது எல்லாம் இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட விஷயமா இல்லையா என்பதை நாங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்ப்பது கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், இஹ்லாஸ் என்பது வேறு, அதாவது தூய எண்ணத்தோடு செய்வது. தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சமும் இன்றைக்கு இந்த நவீன மீடியாக்களால் இல்லாமலாக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய நாங்கள் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக சிசிடிவி கேமராக்களையும் அல்லது இன்னொரு என்னவற்றையும் நாங்கள் பயப்படுகின்றோம். அல்லாஹ் எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான் என்பதை மறந்து இன்றைக்கு யார் என்னை பார்க்கின்றான், யார் என்னை பார்க்கவில்லை என்பதை வைத்துத்தான் நாங்கள் பாவங்களை செய்வதையும் சுருக்கிக் கொள்வதை நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மாதிரியான நிலைமை ஏற்படுவதற்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் மார்க்கத்தை யாரிடமிருந்து எடுத்துக்கொள்வது என்ற நிலைமை இன்றைக்கு மக்களுக்கு தெரியாமல் போயிருக்கின்றது. வாட்ஸ்அப்ல வருவது, பேஸ்புக்ல வருவது, இதுதான் மார்க்கம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்தவர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய சொன்ன அமைப்பில் அந்த மார்க்கத்தை தெரிந்தவரிடம் சென்று படித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இன்றைக்கு மனித சமுதாயத்தில் இல்லாமல் போயிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இதனால் தான் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களுக்கு மக்களை அழைக்க போகும்போதெல்லாம் என்ன சொல்வார்கள், ஆன்லைன்ல இருக்குதானே, ஆன்லைன்ல பார்த்துக் கொள்ளலாம், எங்களுக்கு இதுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, பயான் நிகழ்ச்சியா மாநாடா அதெல்லாம் போக வேண்டியதில்லை, ஆன்லைன்ல எல்லாம் பார்த்துக் கொள்ளலாம்னு சொல்வார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அதாவது ஆலிம்களிடம் சென்று மார்க்கத்தை கற்றவரிடம் சென்று கால் மடித்து இருந்து கேட்டு படிப்பது, அந்த அதனுடைய சிறப்பை, அந்த இல்முடைய மஜ்லிஸுடைய சிறப்பு இதுவெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு தெரியாமல் அதாவது சர்வ சாதாரணமாக மீடியாக்களூடாக எல்லாத்தையும் படித்துக் கொள்ளலாம் என்ற அந்த மாதிரியான நிலைமைக்கு மாறி இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதைவிட மிக மோசமான தன்மை என்ன தெரியுமா? இப்படி மார்க்கத்தை மீடியாக்களின் ஊடாக பெற போய்
மார்க்கம் சரியான முறையிலே மார்க்கத்தை பெற்றுக் கொள்ளாமல் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே சென்ற காதியானிகள், ஷியாக்கள் அல்லது முஅத்தஸிலாவுடைய கொள்கையுடையவர்கள், அஷரியா கொள்கையுடையவர்களுடைய அந்த கொள்கைகள் எல்லாம் மார்க்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை இன்றைக்கு சமுதாயத்தில் மாறிவிட்டது. என்ன காரணம்? மார்க்கத்தை எடுக்க வேண்டிய இடத்திலிருந்து எடுக்கவில்லை, ஆளுங்களிடமிருந்து எடுக்கவில்லை, சன்மார்க்கத்தை சிறந்த முறையில் கற்றுக்கொண்ட தூய முறையில் இஸ்லாத்தை சொல்லக்கூடியவர்கள் எடுக்கவில்லை. மாற்றமாக எங்கோ இருந்து நாங்கள் மார்க்கத்தை எடுக்க போய் எங்கோ போய் சேர்ந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு நிலைமை இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கின்றது சொன்னால் இந்த மீடியாக்களை நாங்கள் சரியான முறைக்கு பயன்படுத்தாதான் காரணம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மீடியாக்கள் என்பது எங்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட ஒரு நியமத்தாக நாங்கள் நினைத்து இதற்கு நாங்கள் இதனை சரிவர அல்லாஹ்வும் அல்லாஹ்விடத்தோறும் விரும்பக்கூடிய அமைப்பில் இதனை பயன்படுத்தி இவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தும் மூலமாக எங்களை நன்மை தட்டுக்களை நாங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டுமே அல்லாமல் இவற்றை தீய முறையிலே பயன்படுத்தி நாங்கள் நாளை மறுமையிலே சிக்கப்பட்டவர்களாக, நாளை மறுமையிலே அந்த அல்லாஹ்வுடைய வேதனைக்குரியவர்களாக மாற வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலையிலிருந்து என்னையும் உங்களையும் எமது குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக என்று கேட்டு முடிக்கின்றேன். ஹாதா மா இன்தி வல்லில் மா இன்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்.